இறைவாக்கு உரைத்தலின் கொடைகளைப் பற்றி அறிவோம். இறைவாக்கு உரைத்தலின் கொடைகள் பல. அதில் ஒன்று ஊக்கமளிக்கும் இறைவாக்கு. இக்கொடையின் மூலம் பிறருக்கும் ஊக்கமளிக்கலாம். இக்கொடையை பெற்றவர்கள் துன்ப வேளையில், பொருளாதார நெருக்கடியில் இருப்போருக்கு அல்லது தனது வருங்காலத்தை பற்றி குழம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு சில வார்த்தைகளாலே ஆறுதலும் ஊக்கத்தையும் அளிக்கலாம். நான் இக்கொடையின் மூலம் ஏறக்குறைய 17 வருடங்களாக பலதரப்பட்ட பின்னணியை கொண்ட மக்களுக்கு ஊக்கமளித்து வருகிறேன். இக்கொடையால் அதிசயங்கள் நிகழவில்லை எனினும் மக்களை கடவுளோடு இணைந்து செல்ல இக்கொடையானது ஊக்கமளிக்கின்றது. 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பகுதி நேர ஊழியத்திற்கு சென்று கொண்டு இருக்கையில் ஆற்றுப்படுத்தினர் ஒருவர் என்னை தடுத்து நிறுத்தி, தூய ஆவி என்னிடம் ஊக்கமளிக்கும் இறைவாக்கிற்கான கொடை உங்களுக்கு இருப்பதாக கூறினார். மேலும், நான் பொருளாதார பிரச்சனைகளால் தவிக்கின்றேன், நீங்கள் என்னுடன் பேசினால் நான் பலமடைவேன் என்று என்னிடம் கூறினார். இதன் மூலம் கடவுள் என் வழியாய் நடப்பவற்றை பற்றி தெரிவித்தார். யூதாவும் சீலாவும் இறைவாக்கினராய் இருந்ததால் சகோதரர் சகோதரிகளோடு அதிகம் பேசி ஊக்கமூட்டி அவர்களை உறுதிப்படுத்தினர். திருத்தூதர் பணி 15வது அதிகாரத்தில் 33வது வசனம். யூதாவும் சீலாவும் இக்கொடையால் மிகவும் அபிஷேகப்பட்டவர்கள் ஆவர். இதை எருசலேமின் கோவில் உள்ள திருச்சபையார் நன்கு அறிவர். அதனால்தான் யூதா மற்றும் சீலாவை பவுலோடும் பர்னபாவோடும் அனுப்பி வைத்தனர். எனவே நாங்கள் யூதாவையும் சீலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். திருத்தூதர் பணி 15வது அதிகாரத்தில் 27வது வசனம். 2வது இறைவாக்கு ஜெபத்திற்கான கொடையாகும். இக்கொடையின் வழியாக நீங்கள் கடவுளின் விருப்பத்தை தூய ஆவியின் மூலமாக ஜெபிக்கலாம். இக்கொடை பெற்ற மனிதர்கள் யார் மீது கை வைத்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவையான ஜெபம் கிடைக்கும். இக்கொடையை பெற்றவர்கள் கடவுளுடைய விருப்பத்தை கேட்டு அதற்காக மறுபடியும் கடவுளிடம் ஜெபிக்க இயலும். இக்கொடை மூலம் பரிந்து பேசுதல் வல்லமையுடன் வெளிப்படுகிறது. 3வது பாடல்களுடன் கூடிய இறைவாக்கு உரைத்தலாகும். இது ஒரு அற்புதமான கொடையாகும். இதன் மூலம் இதுவரை நாம் கற்றிராத பாடல்களை நம்மால் பாட இயலும். இவ்வகையான பாடல்களால் மிகப்பெரிய பயன்கள் உண்டாகிறது. இப்பாடல்களால் சூழ்நிலைகளை கூட மாற்ற முடியும். இவ்வகையான பாடல்கள் பல திருப்பாடல்களில் தாவீது ராஜாவால் பாடப்பட்டது. அன்னை மரியா லூக்கா நற்செய்தியில் இறைப்பாடல்கள் பாடியுள்ளார். கடவுளை நோக்கி புதிய பாடல்கள் பாடுவதை அவர் விரும்புகிறார். கடவுளே நமக்கு புதிய பாடல்கள் பாடுவதற்கான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். நாம் அப்பாடல்களை பாடும்போது வானதூதர்கள் செவி கொடுத்து கேட்கின்றனர். தொடர்வோமா நண்பர்களே?